மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்திய அணியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு தொடரில் விளையாண்டு வருகிறது. அந்த வகையில் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே 2 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் ஆஸ்திரேலியா அணி 2-0 என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றிருந்தது. ஆகவே இன்றைய தினத்தில் சிட்னி மைதானத்தில் 3வது போட்டி ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று 3-0 என்ற அடிப்படையில் வெள்ளை துடைப்பு செய்யும் முகமாக களமிறங்கியதோடு இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஆறுதல் வெற்றியை ரசிகர்களுக்கு பரிசளிப்பார்கள் என்ற அடிப்படையில் இன்றைய போட்டி ஆரம்பமாய்ந்தது. ஆகவே நாணய சுற்றி வெற்றி பெற்ற இந்த ஆஸ்திரேலிய அணி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த ஆட தீர்மானித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் 50 ஓவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட போட்டியில் 46.4 பந்து வீச்சில் ஆஸ்திரேலிய அணி சகல விக்கெட்டுகளிலிருந்து 236 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டிருந்த காரணத்தினால் ரன்சோன் 4 ஓட்டங்கள் 2 அடங்களாக 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு மிச்சல் மாஸ் 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டம் 3 ஓட்டங்களாக 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மேத்யூ சோட் 30 ஓட்டங்கள், டிராவிஸ் ஹெட் 29 ஓட்டங்கள், அலெக்ஸ் கரி 24 ஓட்டங்கள், கூப்பர் கான்ட்ராலி 23 ஓட்டங்கள் என ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு இந்த 236 ஓட்டங்கள் சகல விக்கெட்டுக்கும் இழந்திருந்தது. இந்திய பந்து வீச்சாளர்களில் பல விமர்சனத்துக்குள்ளாக இருந்த 23 வயதான சகலத்துறை ஆட்டக்காரராக தன்னை அடையாளம் காட்டி கொண்டிருக்கின்ற ஹர்ஷித் ராணா 8.4 பந்து வீச்சில் 39 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி பதிலடி கொடுத்திருந்தார். வாஷிங்டன் தமிழக சிறப்பான ஒரு சகலத்துறை ஆட்டக்காரனான வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட்டுகளையும், சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இந்திய அணிக்கு 237 ஓட்டங்கள் 50 ஓவர்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்த வேளையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சுப்மன் கில், ரோஹித் சர்மாவுக்கு இடையிலான இணைப்பாட்டம் சிறப்பாக அமைந்திருந்தது. 10.2 பந்து வீச்சில் 62 பந்துகளில் 69 ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் கில் 24 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறினார். ஆகவே 2வது விக்கெட்டுக்காக இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் பிரிக்கப்படாத 168 ஓட்டங்கள் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதாவது 150க்கு மேல் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த இணைப்பாட்டங்களிலே சச்சின் டெண்டுல்கர் 12 முறை, சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சௌரவ் கங்குலி சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரர்களாக உலக அறிந்த ஒரு துடுப்பாட்ட வீரர்களாக இருந்த அவர்கள் 12 முறை 150 ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ரோஹித் சர்மா மற்றும் கோலி இன்றைய தினத்தில் 168 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்ததோடு அந்த 12 முறை சாதனையை இப்பொழுது சமன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு ரோஹித் சர்மாவை பொறுத்தவரை 4 ஓட்டங்கள் 13, 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக 121 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த ஆட்டமுள்ள காதல் தன்னுடைய 33வது சதத்தினை ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலே பெற்றுக் கொடுத்து பலருக்கும் வாய் அடைக்க செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிட்டி மைதானத்தில் இதுவரை தான் பங்கேற்ற 3 போட்டிகளிலும், அதாவது 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் 66 ஓட்டங்கள் ஆட்டமுள்ள காது பெற்றிருந்த வழக்கில் வெற்றியும், 2016ஆம் ஆண்டு நடந்த போட்டியில் 99 ஓட்டங்கள் ஆட்டமிழந்திருந்தார் என்பது குறிப்பிட்ட அந்த போட்டியில் வெற்றியும், இன்றைய 121 ஓட்டங்கள் ஆட்டமிழக்காது பெற்றிருந்த வழக்கில் இந்த போட்டியிலும் 3 முறை சிட்னி மைதானத்தை வெற்றி பெறுவதற்கு ரோஹித் சர்மா காரணமாக அமைந்திருக்கிறார். இன்னும் ஒரு அனுபவம் வாய்ந்த துடுப்பாட்ட வீரர் விராட் கோலி இந்த தொடரிலே 1வது போட்டியில் 0, 2வது போட்டியில் 0 என அடுத்தடுத்து தன்னுடைய விக்கெட்டுக்களை எதிரணிக்கு விட்டுக் கொடுத்த வண்ணம் இன்றைய போட்டியில் முக்கியமான போட்டியாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கேற்ப தன்னுடைய அனுபவம் வாய்ந்த துடுப்பாட்டத்தை வழங்கியிருந்தார். 4 ஓட்டங்கள் 7 அடங்களாக 74 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக 38.3 பந்து வீச்சில் 1 விக்கெட்டை மாத்திரம் இழந்து 237 ஓட்டங்கள் பெற்று 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றதோடு ஆஸ்திரேலிய அணி 2-1 அடிப்படையில் தொடரை கைப்பற்றியது. இந்திய அணிக்கு ஒரு ஆறுதல் வெற்றியும் பெறப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்திய ரசிகர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். பந்து வீச்சை பொறுத்தவரையில் ஜோஸ் ஹேசல்வுட் 1 விக்கெட்டை மாத்திரம் வீழ்த்தியிருந்தார். ஏனைய எந்த வீரர்களாலும் விக்கெட் வீழ்த்தப்படவில்லை. இந்த போட்டியில் சிறப்பாக 121 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழக்காத ரோஹித் சர்மா ஆட்ட நாயகனாகவும் இந்த போட்டித் தொடரிலே 3 போட்டியில் 1 அரை சதமானங்களாக ரோஹித் சர்மா சிறப்பாக செயற்பட்டதன் காரணமாக இந்த போட்டி தொடரின் ஆட்ட நாயகனாகவும் தெரிவானார். ஆகவே மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.